ஒரு ஜென்யூன் கொஸ்டின். நம்முடைய எதிரி இருக்காங்க இல்லையா, அல்லது இந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன், முஸ்லீம்களுக்கு என்று இருக்கக்கூடிய தனி சிவில் சட்டத்தை அகற்றிவிட வேண்டும் என்று இருக்கக்கூடியவன், நாளை ஒரு சட்டம் போடுறான். பொது சிவில் சட்டம் வராது. அதே நேரம் பொது சிவில் சட்டம் வர மாதிரியே முஸ்லீம்கள் மட்டும் சிவில் சட்டத்தை மட்டும் ஃபாலோ பண்றாங்க இல்லையா, சிவில் சட்டம் மட்டும் ஃபாலோ பண்றீங்களே தனியா, இதே மாதிரி கிரிமினல் சட்டம் உங்களுக்கு தனி அப்படின்ற மனமோது எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வாங்க? அப்படி பண்ணா என்ன ஆகும்? விபச்சாரம் செய்தால் மரண தண்டனை. விபச்சாரம் செஞ்சுட்டு ஒருத்தர் மரண தண்டனை கொடுத்தா இந்தியாவில் என்ன சொல்லுவான்? முஸ்லீம் என்ன சொல்லுவான்? அது என்னங்க, நம்ம நாட்டுல ஜெயில தான் அடைப்பாங்க, திரும்ப வந்துடலாம்ல, அது என்ன மரண தண்டனைங்கிறீங்க? திருடிட்டியா கையை வெட்டிடலாம். கிரிமினல் சட்டம் கொண்டு வர ஒரு ஜென்யூன் கொஸ்டின் கேக்குறேன். கிரிமினல் சட்டம் கொண்டு வரான்னு வைங்க, உங்களுக்கு சிவில் மட்டும் சிவில வச்சுக்கோங்க, சிவில நான் புடுங்கல, நாங்க அப்படியே கிரிமினல் வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டேன், வாங்கிக்குவோமா? கிரிமினல் தனியா வச்சுக்கோங்க, மத்தவன் எல்லாம் திருடினா அவனுக்கு யூசுவலா என்ன தண்டனை அந்த தண்டனை, ராபரிக்கு டகாய்டிக்கு என்ன தண்டனை அந்த தண்டனை. நீங்க திருடினீங்கன்னா உங்களுக்கு கையை வெட்டிடலாம். நல்லா குரான் சொல்றான், திருடனையும் கையை வெட்டுங்க. நீங்க செஞ்ச அந்த தண்டனை அதை ஏற்றுவோமா? சும்மா தலையாடுறத பத்தி சொல்லல நான். மனமும் வந்து ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இருக்கிறோமா? அப்ப நம்முடைய டபுள் ஸ்டாண்டர்ட், நம்முடைய இரட்டை நிலை, இந்த இரட்டை நிலையைத்தான் எதிரி பயன்படுத்த நினைக்கிறார்.